நான் நினைச்சா மட்டுமே அந்த வேலையை செய்ய முடியாது. இது யாரும் சொல்ல மாட்டாங்க, பட் நானா சொல்றேன். 1000 பேர் பெட்டிஷனர், ஒரு அக்யூஸ். கம்ப்ளீட்டா டெஸ்க் ஒர்க் மாதிரி விதவிதமா பிரச்சனைகள் இருக்கும். இப்போ உங்களை அடிச்சுட்டாங்க, அது எந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு வலி வேதனையும் நீங்க வியந்து பார்க்குற தலைவர்கள் இருக்காங்களே. ஸோ எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மக்களுக்கு சேவை செய்ய. இப்போ எலெக்ஷன் நடக்குதுன்னா அதை பத்தி எல்லாமே ஒரு பேசிக்கான Our sponsors, National Import Aluminum Modular Kitchen. Make your kitchen your way. உங்கள் வீட்டிற்கே வந்து அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது National Import Aluminum Modular Kitchen. ஆயிரத்தி 1997 வரைக்கும் இப்போ இந்த மாதிரி மோசடிகள் எல்லாமே நீங்கள் சொல்கிற டிசிபினா மாவட்ட அளவில் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் மாவட்ட குற்றப்பிரிவு, சிசிபிங்கிறது சிட்டி கிரைம் பிரான்ச்சு. இது எல்லா மாநகரங்கள்லையும் இருக்கும். இதுதான் இருந்தது. ஆனால் இப்போ சில பெரிய நிறுவனங்கள் நிறைய பேரை ஏமாற்றும் பொழுது மக்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறப்ப இந்த டிசிபியால் சிசிபியால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ என்னென்னா, ஒரு வழக்குனா ஒரு பெட்டிஷனர், ஒரு அக்யூஸ்ட், கரெக்டாக. ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1000 பேர் பெட்டிஷனர், ஒரு அக்யூஸ்ட். அப்போ அத்தனை தடவை நம்ம எஃப்ஐஆர் போடணுமா? இப்போ நீங்கள் 1000 பேர் ஏமாந்துருக்கீங்கன்னா 1000 பேருக்கும் நீங்கள் எஃப்ஐஆர் போடணுமா? இப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கப்ப 1997 இந்தியாவிலேயே முதன்முறையாக பயோனியர் நம்ம தமிழ்நாடு தான் தமிழ்நாடு முதலீட்டாளர் பாதுகாப்பு நல சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2000 தான் இந்த பொருளாதார குற்றப்பிரிவுன்னு ஒன்று உருவாச்சு. என்னன்னா, அப்போ இந்த சீட்டிங் பெரிய கம்பெனிஸோ இல்லை நிதி நிறுவனங்கள் அதாவது அந்த சீட்டு கம்பெனிகளோ நிறைய மக்களை முதலீட்டாளர்களாக நிறைய பேரை சாதாரண பொதுமக்களை ஏமாற்றும் பொழுது அவங்களுக்காக நடவடிக்கை எடுக்க பிரத்யேகமாக இந்த பொருளாதார குற்றப்பிரிவு உருவாக்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் சிஐடின்னு இருந்துச்சு. இஓடபிள்யூ சிஐடின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் தெருவில் பார்க்குற ஒரு போலீஸ், மேபி அவர் போக்குவரத்து காவலர், ஒயிட் ட்ரெஸ் ஷர்ட் போட்டுருந்தாருன்னா அவர் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவார். நீங்கள் நார்மலாக பார்க்குற மற்ற எல்லா ஆஃபீஸர்ஸுமே லா அண்ட் ஆர்டர் சொல்லுவோம், சட்டம் மற்றும் ஒழுங்கு. சட்டம் மற்றும் ஒழுங்குன்னா எல்லா வேலையுமே அதில் வந்துடும். நாங்கள் இதற்குனே பிரத்யேகமாக இருக்கிறதுனால வெறும் இந்த குற்றங்களை மட்டுமே நாங்கள் பார்க்குறோம். ஸோ அப்போ சாதாரண இப்போ ரோட்டில் ஒரு மறியல் நடக்குதுன்னா அங்கே நாங்கள் போகிறது இல்லை. ஸோ எங்களுக்கு பந்தோபஸ்து இருக்காது. மேஜர் பந்தோபஸ்துக்கு எங்களை கூப்பிடுவாங்க. மற்றபடி நாங்கள் இதை மட்டுமே கவனம் செலுத்துகிறோம். அரசாங்கம், காவல்துறை இப்படி ஏன்னா இப்போ உங்களை அடிச்சிட்டாங்க, உங்களை ஏதோ ஒரு காயப்படுத்திட்டாங்கன்னா அது எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு வலி வேதனையும் அதே அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு பணத்தை இழந்துட்டீங்கன்னா அதே வேதனை. அப்போ அதுக்கு அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸு. அதனாலதான் உங்களுடைய பணத்தை திருப்பி மீட்டு, அதாவது இந்த சட்டம் பேர் நான் சொன்னப்ப நீங்க அதை கவனிச்சிங்கன்னா தெரியல, தமிழ்நாடு முதலீட்டாளர் பாதுகாப்பு நல சட்டம். முதலீட்டாளர்களுடைய பாதுகாப்பு. யார் முதலீட்டாளர்கள்? டெபாசிட்டர்ஸ்னா யார்? பொதுமக்கள். அவங்களுடைய பாதுகாப்புக்காக இயற்றப்பட்ட சட்டம், அதுக்காக உருவாக்கப்பட்டது பொருளாதார. ஸோ நாங்கள் அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒன்று. இரண்டாவது சாதாரணமாக இப்போ காவல்துறையில் தவறு செஞ்சாங்க எப்படின்னா, நாங்கள் இப்போ நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, சீட்டிங் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அதை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு அதுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வோம், நீதிமன்றத்துக்கு போகும், நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பணம் கட்டணும், இல்லைன்னா உங்களுடைய சொத்துக்களை ஜப்தி செய்யணும், அந்த மாதிரி அது எல்லாமே. ஸோ இந்த உங்கள் சொத்துக்களை ஜப்தி செய்கிறதோ அதை விற்கிறதோ கொடுக்குறதோ அது எங்களுடைய வேலை இல்லை. எங்களுக்கு இந்த குற்றம் நடந்திருக்கா அதை மட்டும் பார்ப்போம், அதுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வோம். வேற இந்த பொருளாதார குற்றப்பிரிவில் உங்களுடைய சொத்துக்களை கண்டறிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுடைய என்னென்ன சொத்துக்கள், யார் குற்றவாளி யார் ஏமாத்தினாரோ அந்த கம்பெனியோ இல்லை அதனுடைய நிறுவனங்களோ ஏஜென்ட்டுகளோ அவங்களுடைய சொத்துக்களை கண்டறிந்து மாவட்ட வருவாய் அலுவலர், அவங்க தான் எங்களுடைய காம்பீட்டட் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம், தகுதி பெற்ற அலுவலர், அவங்க மூலமாகவும் பெரிய 10 கோடிக்கு மேலே இருக்க கேசஸ்னால் எங்களுடைய காவல் கண்காணிப்பாளரை, அது ரீசெண்டாக தான் இப்போ அந்த ஜீவோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த குற்றவாளிகளின் உடைமைகளை ஜப்தி செய்து அதை விற்று
அதை பகிர்ந்து கொடுக்குற வேலையை வந்து இது நீதிமன்றங்களின் உத்தரவுப்படி செய்கிறோம். இது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் போலீஸ். இனிஷியலாக வந்து பர்சனலாக நான் இந்த பதில் எனக்கு லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். போய் மக்களை அதிகமாக சந்திப்போம், விதவிதமாக பிரச்சனைகள் இருக்கும். இப்போ இன்றைக்கி தண்ணி வரலனா ரோட்டில் இருப்பாங்க, நாளைக்கு ஏதோ பிரச்சனை பாடி வாங்க மாட்டேன்ட்டு ஜிஹெச்சில் இருப்பாங்க, ஒரு மர்டர் கேஸ் இருக்கும், ஒரு திருட்டு இருக்கும், அரசியல் கட்சிகள் நடத்துகிற போராட்டங்கள் இருக்கும், சிஎம் பந்தோபஸ்து பிஎம் பந்தோபஸ்து. அது ஒரு மாதிரி அது ஆக்டிவாக நம்ம மக்களோட பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம முகங்கள் வந்து தெரியும், நிறைய வந்து வெளிப்படையாக நம்ம செயல்படுவோம். அது மாதிரி இருந்துட்டு பொருளாதார குற்றப்பிரிவுனப்ப இங்கே வந்து எங்களுடைய ஒர்க்கே வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்க் ஒர்க் மாதிரி ஃபைல்ஸ் கண்டறிகிறது எல்லாமே கொடுக்கறது. அப்புறம் நிறைய டிபார்ட்மெண்ட்டோட லைசன். இப்போ எப்படின்னா இவரோட சொத்தை கண்டுபிடிக்கணும்னா நாங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், எந்த ஆஃபீஸு சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் நாங்கள் லெட்டர் கொடுத்து வாங்கணும். அதே மாதிரி வருவாய்த்துறை கிட்டேருந்து அவங்க கிட்ட இந்த பட்டாச்சிட்டா அந்த இடம் என்ன மாதிரி இருக்குது அவங்க கிட்டேருந்து அந்த டாக்குமெண்ட்ஸு. இப்போ இவங்க அக்கௌண்ட்டில் பணம் எதுவும் வச்சுருக்காங்களா, ஸோ பேங்க்குக்கு கொடுத்து லெட்டர் கொடுத்து இது வாங்குறது. அவங்க வீடு இருக்குது அந்த இடத்துல, இல்லைன்னா அவங்க வாகனங்கள் நாங்கள் பறிமுதல் செய்கிறோன்னா வாகனங்கள்னா அப்போ அதுக்கான அலுவலரிடமிருந்து அதோட மதிப்பு பெறுறது. வீடுனா பிடபிள்யூடி கிட்டேருந்து அதோட வேல்யூ வாங்குறது. அப்புறம் ஒரு கம்பெனி ரன் பண்ணியிருந்தாங்கன்னா உள்ளே இருக்க பொருட்கள் எல்லாம் அப்போ அது எல்லாமே இன்வென்ட்ரி எடுத்து அதை விற்கிறதுக்கு வந்து அதை யார் அது வேல்யூ கொடுக்க முடியுமோ. இப்போ எப்படின்னா என்ன எல்காட்டு அவங்க வந்து இந்த கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ்க்குலாம் வேல்யூ கொடுப்பாங்க இந்த மாதிரி. அப்புறம் கடைசியாக இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து விற்று அதை பகிர்ந்து கொடுக்குற வேலை வந்து தகுதி பெற்ற அலுவலர், மாவட்ட வருவாய் அலுவலர், அப்போ அவங்க கூட. ஸோ லைசன் அதை வித் அதர் டிபார்ட்மெண்ட், அதாவது நான் நினைச்சா மட்டுமே அந்த வேலையை செய்ய முடியாது, இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கோஆப்ரேஷன் இருந்தால் தான் செய்ய முடியும். அப்போ வந்து நான் என் கையில் இருக்க என் வேலை என் போலீஸ் மட்டும்னா நான் கடை என்னால் செய்ய முடியும். ஒன்னொன்றுத்துமே நான் வந்து அடுத்த டிபார்ட்மெண்ட்டோட டிபெண்ட் பண்ணுறப்ப அது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். நேரடியாகவே வந்து புகார் கொடுக்கலாம். ஆன்லைனில் நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணுறது இல்லை, ஏன்னா நாங்கள் விசாரித்து அதை வாங்கணும். மேபி நீங்கள் ஆன்லைனில் மெயிலில் ஏதோ பண்ணுறீங்கன்னு சொன்னால் திருப்பி உங்களை கால் பண்ணி கூப்பிட்டு உங்களை விசாரித்து உங்கள் கிட்ட இருந்து பெட்டிஷன் வாங்கி தான் நாங்கள் என்டர்டெயின் பண்ணுவோம். இல்லை ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் பெருசாக உந்துதல் அப்பெல்லாம் எனக்கு கிடையாது. படிக்க பிடிக்கும், நல்லா படிப்பேன், எக்ஸாம்ஸ் எழுதுறது ஈஸியாக ஜாலியாக இருந்துச்சு. வேற எக்ஸாம் எழுதிருக்கலாம். இல்லை இதுக்குன்னு தனி எக்ஸாம்லாம் கிடையாதுப்பா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் எழுதுனேன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெப்டி கலெக்டர் சொல்லுவாங்க ரெவென்யூ, அடுத்து இது டிஎஸ்பி, அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸில் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் மாவட்ட அளவில் அந்த பதவி, கமர்ஷியல் டேக்ஸில் அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஏடி பஞ்சாயத்து. இது மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம் தான். நான் ஒரு மேல்நிலை பதவிக்கான ஒரு எக்ஸாம் தான் எழுதினேன். இப்படி நான் வந்து காவல்துறையில் வரணும் அப்படிலாம் எனக்கு எல்லாம் ஐடியாலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்காக நான் என்னைக்கும் வருந்தலாம் இல்லை. இது மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தருது. மற்ற பணியோட இதோட பார்க்குறப்ப நிஜமாவே இது எங்களுக்கு மல்டி டைமென்ஷனாக இருக்கும் எங்கள் ஒர்க்கு. இப்போ கமர்ஷியல் டேக்ஸ் எடுத்தால் வெறும் அந்த கமர்ஷியல் டேக்ஸ் மட்டும்தான் அவங்க, எங்களுக்கு அப்படி கிடையாது. எல்லாத்தோடையுமே எங்களுக்கு இருக்கும். இப்போ நாங்கள் கமர்ஷியல் டேக்ஸோடையும் கனெக்ட் இருக்கோம். இப்போ நான் சொன்னாலே எங்களுடைய இஓடபிள்யூ கேசஸ்க்கு அவன் ஜிஎஸ்டி எதுவும் கட்டுறாங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அப்போ அவங்க கிட்ட இருந்து டீட்டெயில் வாங்குவோம். ஸோ எல்லாமே இது ஒரு மல்டி ஃபேஸ்டாக இருக்கும் இந்த ஒர்க். இதுக்கடுத்து நீங்கள் டிஎஸ் குரூப் 1 எழுதுறீங்க, ஏஜ் முடிஞ்சிருச்சு. இல்லை அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுற பிள்ளைங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுறது? அது கண்டிப்பாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கேட்டால், இது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, பட் நானா சொல்கிறேன். ஒரு வேலையாக வந்து இதை பார்க்கறத விட இப்படியான இதை வந்து சமுதாயத்தின் மேலே ஒரு அக்கறை இருக்கணும். இந்த சமுதாயத்துக்காக நான் ஏதாவது செய்யணுன்ற அக்கறை. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா படிச்சுட்டு வந்துடுறாங்க வேலைக்கு, வந்துட்டு எனக்கு லீவ் இல்லை, சனிக்கிழமை வேலை செய்யணும், நைட்டு வரணும். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா நைட் டைம் ஒரு மர்டர் ஆச்சுன்னா போய் தான் ஆகணும், தெரிஞ்சுதான் நம்ம உள்ள என்டர் ஆகணும். அது மாதிரி ஒன்னொன்றுத்துக்குமே இப்போ கலெக்டராக இருக்கணும்னு ஆசைப்படுறது இல்லை. கலெக்டர்னா மாவட்டத்தில் எல்லா நிர்வாகத்தையுமே அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க. அப்போ அவ்வளோ ஒர்க்லோடு அவ்வளோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுற எபிலிட்டி நம்ம வளர்த்துக்கணும். அப்போ குடும்பம்ன்றது வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்டாகவும் சொசைட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸாகவும் ஆயிரும்.
ஆனா அந்த மனப்பக்குவம் வந்து வேணும். அது எப்ப வரும்னு கேட்டா சின்ன வயசுல இருந்தோ இல்லைன்னா நீங்க எப்ப ப்ரிப்பேர் பண்ற ஆரம்பிக்கிறீங்களோ அப்பத்துல இருந்து நம்ம சுற்றி என்ன நடக்குது, நியூஸ் பேப்பர்ஸ், டிவி, இப்ப எலெக்ஷன் நடக்குதுன்னா இது என்ன எலெக்ஷன் என்ன, அதை பத்தி எல்லாமே ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ். அது எப்படி வரும்னு கேட்டா ஆரோக்கியமான நிறைய உரையாடல்கள் வந்து டிவிஸ்ல ஒளிபரப்புறாங்க, நிறைய நல்ல பேப்பர்ஸ் இருக்கு, அதோடைய எடிட்டோரியல் அந்த மாதிரிலாம் படிச்சு அதுதான் பேசிக். அதுக்கப்புறம் வந்து அது இருந்துருச்சுனாலே போதும், மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே படிக்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை. ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம்தான். ஒன்று சிலபஸ், என்ன எக்ஸாமுக்கு படிக்க போறோம் அதோட சிலபஸ் என்ன, ரெண்டாவது கொஷின் பேட்டர்ன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இதுதான். இதை என்ன படிக்கிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், என்ன அவங்க கேட்குறாங்கன்றது தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியா இது பண்ணிடலாம், ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்க வியந்து பார்க்குற தலைவர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டால் ஒரேஷியஸ் புக் ரீடர்ஸாக இருப்பாங்க. ஸோ புத்தகங்கள் தான் உங்களை வந்து மற்றவர்களிடம் வந்து வேறுபடுத்தி காட்டும். நிறைய எவ்வளோ படிக்கிறோமோ, ஏன்னா அத்தனை பேரோட அனுபவங்கள், ஒருத்தர் எழுதியிருக்கிற ஒன்னொன்றுமே நம்ம கற்று தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்க சொல்லணும்ல, அப்போ பழுத்த பழம்னா என்ன அர்த்தம், அவ்வளோ வர்தி, அவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சின்ன வயசுலேயே எடுத்துக்க முடியும். எவ்வளோ புக்ஸ் படிக்கிறீங்களோ அவ்வளோ அனுபவங்கள். அதனால புக்ஸ் நிறையா படிக்கணும். By God's grace and kudos to this department. During Corona வந்து மதுரை சிட்டியில் இருந்தப்ப எங்களுக்கு வந்து இப்போ நீங்களாம் எந்த இதில் இருந்தால் உங்களை நாங்கள் யாரையுமே வெளியில் வர விடலை, கரெக்டா? ஆமாம், நாங்கள் தான் ரோட்டில் இருந்தோம். ஸோ எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு. அது வந்து ஒரு நல்ல நேம் கொடுத்தது எனக்கு மதுரை சிட்டியில். ரொம்ப என்ஜாய் பண்ண அவார்ட்ஸ்லாம் சொன்னோன்னா சோராப்டமிஸ்ட்னு சொல்லுவாங்க, அது அந்த உமன் ஆஃப் த இயர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய மேக்ஸிமம் ரோட்டரி, அப்புறம் நிறைய தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே வந்து இந்த கூட பார்த்தீங்கன்னா ஸ்திரீ ரத்னா, சேவா ரத்னா, நிறைய டைட்டில்ஸ் ஐ காட் ரெக்கக்னேஷன் ஃப்ரம் த பப்ளிக்கு. இன்னொன்று வந்து மெயினாக வந்து ஜஸ்டிஸ் சிவராஜ் பாட்டில் அவர்கள் பேரால் நடத்தப்படுற ஒரு என்ஜிஓ. அவங்க வந்து மேக்சிமம் வந்து தனி மனித உரிமைக்காக போராடுறவங்க. அப்போ தனி மனித உரிமை வரப்போ அவங்க வந்து மேக்சிமம் வந்து காவல்துறைக்கு எதிரான மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கிற ஒரு அறக்கட்டளை. அவங்க வந்து எனக்கு தே கேவ் அவார்டு. அதை ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக பார்க்குறேன். ஏன்னா அவங்க எப்போவுமே வந்து காவல்துறைக்கு எதிரானவர்களாகவே பார்க்கப்படுற நிலைமை. ஆனால் அவங்க வந்து தே அப்ரிஷியேட்டட் மீ அந்த ஒர்க் எல்லாமே. அண்டு பப்ளிக்கோட நான் ரொம்ப நல்லா வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஐ என்ஜாய் ஸ்பீக்கிங் வித் பப்ளிக், கிரியேட்டிங் அவேர்னஸ். அதுவுமே வந்து பேஸ்ட் ஆன் தட்டும் வந்து நிறைய வந்து விருதுகள் கிடைச்சிருக்கு. டிபார்ட்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் நான் ஒரு சர்டிஃபிகேட் கூட வாங்கினது. எங்கள் ஆஃபீஸர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி இப்போ லைக் எஸ்பி, ஐஜி சார் அந்த மாதிரி அவங்க இன்டராக கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிபார்ட்மெண்ட் வைஸ் மொத்தத்துக்கும் அப்படி இது வரைக்கும் நான் வாங்கினேன். நீங்கள் 1 லட்சம் போட்டிங்கன்னா 1 வருஷத்துல 2 லட்சமாக நாங்கள் தருவோம்னு சொன்னால் அதிகமான கவர்ச்சிகரமான ப்ரைஸஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்கனாலே நீங்கள் அது போடவே தேவை. படித்தவங்க, படிக்காதவங்க, பணக்காரவங்க, ஏழைங்க எல்லாமே பண மோசடியில் சிக்காமல் இருப்பது எப்படி? ஓகே, குட்.